ஆண்டவர் மீண்டும் உங்க எல்லாரையும் பார்க்க உங்களோட ஆண்டவர் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கத்தர் கொடுத்த கிருபைக்கு ஆண்டவரை நான் சோத்தரிக்கிறேன். இன்னைக்கான தலைப்பு சிந்தனை என்னன்னா போராட்டம். என்ன சிந்தனை? போராட்டம். விசுவாசத்தில போராட்டம். இன்னைக்கான சிந்தனை என்ன? போராட்டம். என் வாழ்க்கையில தான் நான் நிறைய போராடுறேன். கொஞ்ச நேரம் நிம்மதிக்காக எங்க வரேன்? ஆலயத்துக்கு வந்தா இங்கேயே என்ன தலைப்பு தான்? போராட்டம். இதுக்கு ஒரு ஐயர் வேற நீங்க யோசிக்கலாம். ஒரு வழியில என்னதான் நமக்கு சிந்தனை? இன்னைக்கு சிந்தனை என்ன? போராட்டம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கையில நிறைய நமக்கு என்ன இருக்கு? போராட்டங்கள் இருக்கு இல்லையா? யாருக்குதான் போராட்டம் இல்லை? எல்லாருக்குமே போராட்டம் இருக்கு இல்லையா? எல்லாருக்குமே போராடி கொண்டிருக்கிறாங்க. அந்த போராட்டத்துல நம்ம என்ன பண்றோம்? பங்களிக்கிறவங்களா? சில பேர் நல்லது நடக்கணும்னு போராடுறாங்க, சில பேருக்கு கெட்டது நடக்கணும் போராடுறாங்க. அவங்களுக்கு எப்படியாவது ஒரு கெட்டதை பண்ணிலையா அப்படி போராடுறவங்களும் இருக்காங்க. சில பேர் என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா போராடிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கான திருமுறை பகுதி நமக்கு என்ன செய்தியை கொடுக்குறது, என்ன நம்பிக்கையின் செய்தியை கொடுக்கிறது என்பதை ரொம்ப வேகமா நம்ம சிந்திக்க போறோம். பழைய ஏற்பாட்டு பகுதி அது ஏசாயா 30ஆம் அதிகாரம். நம்ம வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி அது ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15 நம்ம என்ன பண்ணோம்? வாசிக்க கேட்டோம். முதல் தலைப்பு ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கையில போராட்டம் நமக்கு நிறைய இருக்குயா, பிரச்சனைகள் நிறைய இருக்கு, நிறைய சூழ்நிலையில நம்ம என்ன பண்றோம்? போராடி கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த போராட்டத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறாருன்னு சொன்னா நம்மளை மீட்டு எடுக்கிறவராய் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரா? அதனாலதான் அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, மீட்பர். அவருக்கு என்ன பேரு? மீட்பர். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்மளை மீட்டு எடுக்கின்ற தெய்வமா இருக்கு. ஏதோ ஒரு குழியில ஒரு குழந்தை விழுந்துச்சு, இல்ல தண்ணியில தெரியாம விழுந்துச்சு, இல்ல ஏதாவது ஆடு மாடு விழுந்துருச்சுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க? தூக்கி எடுப்போம். இப்ப நீதாயா காப்பாத்து. இந்த திரைப்படங்கள்லாம் நீங்க பார்க்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க? பல தூரம், அப்படியே பல தூரம் மணி நேரத்து என்ன பண்ணுவாங்க? பிரயாணம் பண்ற இடமா இருக்கும். ஆனா கரெக்டா அந்த ஹீரோ என்ன பண்ணுவாரு? அந்த அந்த டைம்ல என்ன பண்ணுவாரு? இப்ப இன்னைக்கு சாத்தியமா? டிராபிக்ல நின்னா முடிஞ்சு போச்சு. ஆனா அது கரெக்டா எப்ப வருவாருன்னு அவருக்கு என்ன பண்ணுவோம்? ஹீரோ தெரியும். எப்படி வந்தாரு, எவ்வளவு வேகத்துல வந்தாருன்னு தெரியாது. கரெக்டா என்ன பண்ணுவாரு? அப்படி காப்பாத்துவார். பாடா நம்ம கை தட்டி என்ன பண்ணுவோம்? ஹீரோ வந்துட்டார். ஆனா அது வாழ்க்கையில அது சாத்தியமா அப்படின்னு நினைச்சு பார்த்தா சாத்தியம் இல்லை. அப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கையில போராட்டம் நிறைய இருக்குயா. நம்மளை மீட்டு எடுக்கின்ற கடவுள் என்ன பண்றாரு? நம்ம கூட இருக்கிறாரு. அப்போ அவர் நம்மளை என்ன பண்றாரா? நம்முடைய போராட்டத்திலிருந்து, கஷ்டங்கள்ல இருந்து, கண்ணீர்ல இருந்து நம்மளை மீட்டு எடுக்கின்றவராய் அவர் இருக்கிறார். முதல் தலைப்பு என்னன்னு இன்னைக்கான பழைய ஏற்பாட்டு பகுதியில முதல் தலைப்பு அன்பு செலுத்தி நம்மளை என்ன பண்றாரு? ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு? அன்பு செலுத்தி நம்மளை என்ன பண்றாரு? மீட்டு எடுக்கிறார். பெருசா ஒண்ணும் அவர் செய்யல, நம்ம மேல என்ன பண்றாரு? அன்பு செய்யறார். அதான் 15ஆம் வசனத்துல சொன்னது. திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமரிக்கும் நம்பிக்கையுமே உங்கள் மேல் பலனா இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் என்ன பண்றாரு? சொல்லியிருக்கிறாரு. நீங்க மனம் திரும்புங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு என்ன பண்ணுங்க, ஒத்தாசையை கொடுங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரா? நம்ம மேல மனதிருங்குன்ற கடவுளாய் இருக்கிறார். அப்படி செய்யாம என்ன பண்றீங்க? 16ஆம் வசனத்துல அப்படி அல்ல. நம்ம என்ன பண்றோம்? அப்படிலாம் இல்லைங்க, நான் ஏன் மனம் திரும்பணும்? நான் ஏன் இதை விடணும்? கடவுள் இருக்க மாட்டாரியா? கடவுள் என்னை மீறி அவர் என்ன பண்ணுவாரு? என்னை ரசிக்க மாட்டாரா? என் பிரச்சனையை போக்க மாட்டாரா? அவர் தானே கடவுள், அவர் தானே படைச்சது. பிள்ளைங்க நிறைய பேர் சொல்லி, நீதானே என்ன பெத்த, உனக்கு தெரியாதா? ஏன் இவ்வளவு எனக்கு இது சரி இருக்கும், எனக்கு இது பிடிக்கும் தெரியாதா? இது எனக்கு இப்ப சாப்பிட மாட்டேன்னு தெரியாதா? இது நேரத்துல இது நடக்கும்னு தெரியாதா? நீ தானே என்னை பெத்த அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நிறைய நேரங்கள் நாம என்ன பண்றோம்? ஆண்டவரை நீங்க தான் ஏன் எங்களுக்கு கொடுத்தீங்க, நீங்க என் பிள்ளைன்னு சொல்றீங்க, எனக்கு என்ன பண்றீங்க? இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டீங்களே, இவ்வளவு போராட்டத்தை கொடுத்துட்டீங்களேன்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் ஒரு வழி வச்சிருக்காரு. என்ன பண்றாரா? அன்பு செலுத்தி நம்மளை என்ன பண்றாரு? நம்மை மீட்கிறார். ஆண்டவர் நம்ம மேல என்ன பண்றாரு? அன்பு செலுத்துறாரு. நம்ம என்ன பண்றோம்? 16ஆம் வசனத்துல குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள். என்ன அர்த்தம்? ஓடி போய் எங்கேயாவது யாரையாவது பிடிச்சு நான் என்ன பண்ணுவேன்? பிரச்சனை இருந்து தீர்ந்துடுவேன்.
இல்லை யாராவது எனக்கு என்ன பண்ணுவாங்க, உதவி செய்வாங்கன்னு சொல்லி என் பலத்தையும் என் நன்மையும் எனக்கு கொடுக்குற பேக்ரவுண்டோ இல்லை எனக்கு திறமை இருக்கு, தாளம் இருக்கு, எனக்கு நல்லா படிச்சிருக்கேன், நான் போனா கை நிறைய சம்பாதிப்பேன், அதனால உன் தயவுலாம் தேவையில்லை, கடவுள்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைச்சுக்கிறேன் இல்லையா. என்ன சொல்றாரு, நீங்க குதிரை மேல ஏறி ஓடி போவோன்றீங்க, அப்படி ஓடி போவீர்கள், வேகமாய் போவோம் என்கிறீர்கள் போயிடுறீங்க. உங்களை துரத்துகிறவர்களும் அடுத்து போட்டுறாரு, வாகனை மேல ஏறி போவோம் என்கிறீங்க. வாகனங்கள் அப்பதான் அந்த வாகனங்கள் உருவாகிற காலம். இப்ப ஏசையா சொல்றாரு, வாகனத்து மேல என்ன பண்ணுவீங்க, ஏறி போய் என்ன பண்ணா தப்பிச்சுக்கலாம், கடவுளை விட்டுட்டு ஓடிடலாம்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு வரக்கூடிய துன்பம் எப்படி வருதா, உங்களை துரத்துகிறவர்களும் வேகமாய் உங்களை துரத்துவாங்க. எப்பா நீ நினைக்கிற என்னை என்ன பண்ணலாம், யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு, ஆனா உன் பிரச்சனை உன்னை விட வேகமா உன்னை என்ன பண்ணுது, துரத்துது. சொல்லிட்டு சொல்றாரு, இப்படியெல்லாம் நீ செஞ்சாலும் ஆனாலும் கர்த்தர் இறங்கும்படி காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்காக காத்திருக்கிற அனைவரும் என்னதான் அவரை விட்டு ஓடி போனாலும், என்னதான் கடவுள் வேணும்னு போனாலும், என்னதான் வேலை வேணும்னு ஓடி போனாலும், ஆண்டவரை விட்டு வழிமறி போனாலும், உலக வாழ்க்கையில போயிட்டாலும், ஆண்டவர் உன் மீது அன்பு வைத்து உனக்கு மனதுருகுகின்ற கர்த்தரா இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு ஆசீர்வாதம். என் மேல அன்பு வைக்கிறாரு ஐயா. என்னதான் பண்ணாலும் என் பொண்ணுயா, என் பையன் ஒரு அடி அவ்வளவுதான், ஒரு 2 அடி அடிப்பாங்க வீட்டுல. சில நேரத்துல பெற்றோர் அப்பா அடிப்பாரு, சில நேரத்துல அம்மா. போதும், ஒரு அடி 2 அடி அவ்வளவுதான். அதுக்காக போட்டு அவன் குழந்தைய என்ன மனுஷனா மாடா சொல்லுவோம் இல்லையா. என்னதான் தப்பு பண்ணாலும் அது ஏன் குழந்தையா, என் பையன், என் பொண்ணு, என் சொந்தம் சொல்றோம் இல்லையா. குடும்பத்துல நிறைய சண்டை போட்டு போவானா, வெளியாள் யாருன்னா வந்தாங்கன்னா, என் அண்ணனை நீ சொல்றதுக்கு நீ யாருடா, என் தம்பியை சொல்றதுக்கு நீ யாரு, என் குடும்பம், நாங்க அடிச்சுப்போம், மாண்டுப்போம், கூடிப்போம், வெளியாள் நீ என்ன பண்ணக்கூடாது சொல்ல முடியாது. என்னந்தாலும் என் உறவு ஏன், என் ரத்தம் ஏன், என் உறவு, என் பாசம், ஒரே வீட்டுல நாங்க பிறந்தோம் சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்றாரா, நீ ஓடி போனாலும் பரவாயில்ல, நீ விட்டு போனோம்னு நினைச்சாலும் பரவாயில்ல, நீ எங்கேயாவது எப்படியாவது போய் ஆண்டவரே வேண்டாம், ஆண்டவர் கிருபை வேணாம், இறக்கம் வேணாம், என் பலம் இருக்கு, எனக்கு இருக்கு, நான் எல்லாரையும் நம்பி ஓடுறேன்னு ஓடினாலும் ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல மனதுருகின்ற கர்த்தராய் அவர் எழுந்துருவாரா. உன் பிரச்சனையும் போராட்டத்தை, உன் கண்ணீரை, உன் கவலைகளை, உன் சூழ்நிலையை எல்லாவற்றையும் மாற்றுகின்ற கடவுளா இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது ஆண்டவர் உண்மையில அன்புட்டு எடுக்கின்ற கடவுளாய், அதான் தலைப்பு போட்டிருக்க, அன்பு செலுத்தி நம்மை மீட்டு எடுக்கிறார். அடுத்த வசனம் அழகா போட்டிருக்கியா, அழகா நம்ம வசனத்தை நீங்க குறிச்சு வச்சுங்க. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமின் வாசமா இருப்பார்கள் போட்டிருக்கு. இனி நீ நம்ம அழுறோம்னு சொன்னா, ஏம்மா அழுறன்னு ஒருத்தங்க கேட்டா அது எவ்வளவு ஆறுதல் இல்லை. சோகமா இருக்கையா, ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு, என்னம்மா ஒரு மாதிரி இருக்க, யாராவது ஒரு காலத்தை நம்ம கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க, ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்க, இன்னைக்கு யாரையும் கேட்கறது என்ன விசாரிக்கிறதுக்கு நேரம், லாய் பாய் டாட்டா முடிக்க, அவ்வளவுதான். நீ இது வந்தா நான் 6 மணிக்கு மேல வா, அப்பதான் வீட்டுல இருப்பேன், 6 மணி வரை என் கஷ்டத்தை நான் சொல்லாமே, எது வந்தாலும் எத்தனை மணிக்கு வரணும், ஐயோ நைட்டு நான் 9 மணிக்கு வருவேன், 9 மணி வரையும் நான் என்ன பண்ண, ஒரு மனுஷனுக்காக காத்திருப்பான். வசனம் போட்டிருக்கு. என்ன அழகா இந்த ஏசையா எழுதுகிறார் பத்தியா, அவர் எழுதுகிறார், என்ன சொல்லுகிறார், கொண்டிருந்தாய் உன் கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே, எவ்வளவு அழகா சொன்னார். அவர் என்ன சொன்னார், கேட்ட உடனே என்ன பண்ணுவாரா, இப்படிப்பட்டவரா, நீ கண்ணீரோடு அழுது போது உன் வாயின் வார்த்தை உருவான உடனே அவர் கேட்ட உடனே அவர் என்ன பண்றாரா, உனக்கு மறு உத்தரவு கொடுக்கின்ற கடவுளா இருக்கிறார். அதனாலதான் தலைப்பு என்ன சொல்லியிருக்கோம், அன்பு செலுத்தி நம்மை மீட்டு எடுக்கின்ற கடவுளாய் அவர் இருக்கிறார். இதை விட வாக்கியம் வேற என்ன, கேட்ட உடனே என் கண்ணீரை கேட்க, இன்னைக்குதான் எத்தனை பேர் கைமா, நான் கொஞ்ச நேரம் அழுதுக்கிறேன், நீ உட்கார், நான் கொஞ்ச நேரம் என் பாரத்தை உங்ககிட்ட, நீ நடுவுல பேசாத, நான் கொஞ்ச நேரம் என் பாரத்தை உங்ககிட்ட கொட்டிடுறேன். இவ்வளவு பேர் காத்திருக்காங்க, இவ்வளவு பேர் சொல்றாங்க. ஒரு நாள் அந்த டிராக்ஸ் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு அம்மாவை நான் ஒண்ணுமே கேட்கல, யதார்த்தமா சாப்பிட்டீங்களாமா அவ்வளவுதான் கேட்டேன். இந்த அம்மா கண்ணீரியா தாரையா ஊத்துது. எனக்கு பயம் வந்துருச்சு, நம்ம ஏதாவது தெரியாம சொல்லிட்டோமா, இல்ல என்ன நம்ம ஒண்ணுமே கேட்கலையே, தப்பா ஏதாவது பேசிட்டோமா. அந்த அம்மா சொல்லுது, 5 பிள்ளைய பெற்றையா,
5 பேரும் 5 நல்லா இருக்காங்க, வீடு வாசல் எல்லாம் கட்டிட்டு நல்லா இருக்காங்க. என்ன சாப்பிட்டியான்னு கேட்க ஆண்டவர் நம்மீது அன்பு வைத்து நம்மளை அரவணைத்து நம்முடைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கண்ணீர்களையும் அறிந்திருக்கிற கடவுளாக கேட்ட உடனே மறுபுத்தரவு கொடுக்கிறாரு. கேட்ட உடனே நமக்கு ரெஸ்பான்சிபிள் பண்றாரு. எத்தனை நேரம் சொல்லியிருப்போம், நான் கேட்கிறேன் ஏதாவது பேசுறியா, வீட்டுல கத்திருப்போம்ல, நான் கழுது மாதிரி கத்திட்டு இருக்கேன், எனக்கு ஏதாவது பதில் இருக்கா சொல்றோம் இல்லையா? நான் ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்றாரா, நம்முடைய கண்ணீரை, நம்ம படுகின்ற பெருமூச்சுகளை அவர் கேட்கிறவர் கொடுக்கின்ற கடவுள். ரெண்டாவது, நான் வேகமா முடிச்சு போறேன். ரெண்டாவது, இன்னைக்கான நிருப பகுதி என்ன வாசித்தீங்க? அது என்னமோ சொன்னாரு, வாசித்தேன், அதை வேற கேட்டுட்டு. எபிஎஸ்சியர் எங்கம்மா இருக்கு பைபிள்ல? அது இருக்கிற இடத்துல தான் இருக்கு. இதை கூட தெரியாம 4 வருஷம் பாஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டீங்களா? எங்க இருக்கு பைபிள்ல? ரைட், சந்தோஷம். நான் ஒரு இடத்துல இப்படிதான் கேட்டேன், எங்கம்மா இருக்கு பைபிள்லன்னு. எபிஎஸ்சியர் 5ஆம் அதிகாரம் பக்கத்துல தான் 6 இருக்கு. அவங்க சொன்ன பதில் தப்பா? எபிஎஸ்சியர் 6ஆம் அதிகாரம் எங்க இருக்குன்னா 5க்கு அப்புறம் தான் இருக்கு. அதை கூட தெரியல தயிர். அப்படி கேட்க வரல, எங்க இருக்கு? எபிஎஸ்சியர் முன்னாடி என்ன இருக்கு? பக்கத்துல எபிஎஸ்சியர் எடுத்துட்டீங்களா? எபிஎஸ்சியர் 6ஆம் அதிகாரத்துல இன்னைக்கான என்ன பண்ணுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு. அது 10ஆம் வசனத்துல இருந்து இப்ப 6 வசனம் 6 அதிகாரத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு, எழுதுகிறார். இப்ப முடிக்க போறாரு அந்த கடிதத்தை. இது ஆக்சுவலா கடிதம் இல்லையா? இது எல்லாமே என்னது? லெட்டர். பவுல் எழுதிய லெட்டர். இது எங்க இருந்து எழுதுனாருன்னா, அவர் சிறைச்சாலையில இருந்து எழுதினார் அப்படின்னு சொல்றாங்க. சிறைச்சாலைகள்ல இருந்து என்ன பண்ணார், எழுதின கடிதங்கள் இதெல்லாம் சொல்றாரு. பிலிப்பியர், எபேசியர், கலாத்தி, இதெல்லாம் எங்க இருந்து எழுதினார்? சிறையில இருந்து. அப்போ இந்த லெட்டர் எழுதிட்டே வரார் இல்லையா? ஒரு காலத்துல லெட்டர் எழுதுவோம், அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த அப்படின்லாம் எழுதினால்தான் எங்களுக்கு ஒரு 200 ரூபாய் மணியாற்று அனுப்புவோம். நாங்கள் ஹாஸ்டல்ல இருக்கும்போது, அப்பா உண்மை நினைத்து நாங்கள் அழுதுகிறோம், நீங்க எப்படி இருப்பீங்களோ ஏது இருக்கீங்களோ, நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா, சோப்பு வாங்க கூட காசு இல்லை அப்படி இப்படின்னு பக்கம் பக்கமா எழுதினி. அது வீட்டுல ஐயோ என் குழந்தை எவ்வளவா கஷ்டப்படுதுன்னு ஒரு 200 ரூபாய். ஆனா இன்னைக்கு நான் கடைக்கு போறேன், 100 கிவ். எவ்வளவு கேக்குதுங்க குழந்தை? 100 கொடு. நம்ம 1 ரூபாய் 2 ரூபாய்க்காக பின்னாடி என்ன பண்ணுவோம், போடுவோம். அதுவும் கடைசி வெளியே தடவி பார்த்துட்டு அந்த பஸ் ஏறதுக்கு முன்னாடி நான் போயிட்டு வந்து உனக்கு என்ன பண்றேன், அப்புறம் எப்ப போனாரு எப்ப வர்றது இல்லையா? ஆனா இங்க தலைப்பு, 2வது தலைப்பு என்ன, அழகையின் சூழ்ச்சியிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறார். அழகைனா என்னது? பிசாசு. பிசாசினுடைய சூழ்ச்சியிலிருந்து நம்மை, இன்னைக்கு நிறைய என்னன்னா பிசாசினுடைய சூழ்ச்சியினால நம்ம என்ன பண்றோம், சிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் நம்ம பிசாசினுடைய சூழ்ச்சியிலிருந்து நம்ம என்ன பண்றாரு, விடுவிக்கின்ற கடவுளாய் இருக்கிறாரு. அதான் வாசிக்கிறோம் 11ஆம் வசனத்துல. கடைசியாக 10ஆம் வசனத்துல கடைசியாக என் சகோதரி கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க சொல்ற வசனத்துல, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக்கும்படி தேவனுடைய சர்வாயுதத்தை நீங்க என்ன பண்ணுங்க. சர்வாயுதன்றது என்னது? ஆண்டவருடைய சர்வாயுதம் என்ன? ஆண்டவருக்கு இருந்த சர்வாயுதம் என்ன? அன்பு. ஆண்டவர் எதைய சர்வாயுதமா வச்சிருந்தாரு? பெரிய வச்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு நான் கூப்பிட்டாரு. ஆண்டவர் அன்பை தான் என்ன பண்ணாரு. அதான் ஆண்டவருடைய சர்வாயுதத்தை என்னது? அவருடைய அன்பை நீங்க என்ன பண்ணுங்க. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் துறைதனத்தோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆதிகளோடு நமக்கு போராடும். எவ்வளவு போராடணும்? ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. எங்க அப்பா பேர் எங்க அம்மா பேர்லாம் சேர்க்கல, எங்க பிள்ளைங்க பேர்லாம் சேர்க்கலன்றீங்களா? அது எல்லாமே அதுல வந்துருச்சு. உங்களுக்கு என்னென்ன போராட்டம் இருக்கோ அந்த போராட்டம் எல்லாமே என்ன ஆச்சு, உள்ள வந்துச்சு. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும். நம்ம மாம்சத்தோடு போடுறாங்க இல்லையா, இதை செய்ய வேணாம்னு நினைக்கிறேன் ஆனா செஞ்சிடறையா, இங்க போவேனா நினைக்கிறேன் ஆனா போயிடுறேன், நான் நல்ல பிள்ளையா இருக்கேன், அந்த ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்தாதான் விட்டு போயிடுறேன், அந்த அம்மா கூட போனாதான் நான் தேவையில்லாதான் பேசுறேன் சொல்றோம்ல. அதான் மாம்சத்தோட போராட்டம். இந்த மாமிசத்தோடு ரத்தத்தோடு போராடு. சில நேரங்கள்ல கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன வச்சிருவாங்க, ஃபங்க்ஷன் வச்சிருவாங்க. அதுவும் ரொம்ப ரத்த சொந்தம். இப்ப போட்டு குலுக்கி போடுவான். ஃபங்க்ஷனுக்கு போறதா சர்ச்சுக்கு.
ஃபங்க்ஷன் சர்ச், அதே ஊழியர், அதே இது, அதே மெசேஜ். ஆனா ஃபங்க்ஷன் மட்டும் அடுத்த வாரம் வந்து என்ன பண்ணிக்கலாம், போராட்டம். அப்படி ஐயருக்கு டாட்டா சொல்லிட்டு, ஐயா கடைசியில் நான் வந்து இந்த ஆசீர்வாதத்துக்கு வந்துட்டுங்க ஐயா, அது வந்தான்னு அப்படி நிறைய போராட்டம். அப்படி சொல்ற நிறைய போராட்டத்தை சொல்லிட்டு எப்படி அதை சமாளிக்கிறது, எப்படி இந்த போராட்டத்திலிருந்து நான் வெற்றி கொள்ளுறது, அதுக்கு தீர்வு சொல்றாரு. 13ஆம் தீங்கு நாளின் அவைகளை நீங்கள் எதிர்கொள்ளவும் சகலத்தையும் செய்து முடிவுகளாய் நிற்கவும் திராணி உள்ளவராயும்படி தேவனுடைய சர்வாயுதம் என்னன்னு நான் சொல்லிட்டேன். என்னது? அன்பு. அடுத்து என்ன சொல்றாரு? அன்பு மட்டும் போதாதியா, சத்தியம் என்னும் கச்சையையும், இருங்க சத்தியம் என்னும் கச்சை, பெல்ட், அரைநார் கயிறு சொல்லுவாங்க இல்லையா, அண்ணா கயிறு. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அண்ணா கயிறு கட்டியிருப்போம் எல்லாரும் இல்லையா, சின்ன வயசுல அண்ணா கயிறு கட்டுவாங்க. ஏன்? அந்த உடம்புடைய அரை பகுதிகளில நம்ம என்ன பண்ணோம், அதை கட்டணும். அப்போதான் அந்த உடம்புக்கான அந்த சூட்டெல்லாம் குலைக்கும். அதுக்கு நிறைய என்ன இருக்கு, மருத்துவ குணம்லாம் இருக்கு. அதனால தான் அந்த அரைநார் கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க ஒரு பெல்ட் சொல்லணும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, பெல்ட் இல்லையா, பெல்ட் கயிறு எல்லாம் மாறிடுச்சு. அதுல பல டிசைன்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு பெல்ட் கட்டுறோம் இல்லையா, இடுப்புல நிக்கணும். இப்ப இங்க சொல்றாரு பவுல், சத்தியம் என்னும் என்ன பண்ணமா, கச்சையை உங்கள் அறையிலே கட்டிக்கணும். உங்க உடம்புல சத்தியம் என்னும் கட்சியை நீங்க பெல்ட்டா எதை கட்டணுமா, சத்தியம்னா என்னது, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க என்ன பண்ணணும், கட்டி கொள்ளுங்க. ரெண்டாவது, நீதி என்னும் மார்க்க வசத்தியம். நம்முடைய உடம்புல எதை போட்டுக்கணும், மார்க்க வசகம். மார்க்க வசகம்னா என்னன்னா, இந்த போர் வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படியே பெரிய இது என்ன பண்ணுவாங்க, இரும்புல போட்டிருப்பாங்க. யாராவது குத்த வந்தாலும் அது என்ன பண்ணாரு உள்ள. அப்ப மார்க்க வசம் என்ன, நீதி என்னும் என்ன போட்டிருக்கு, நீதி, என் உண்மைதான் எனக்கு மார்க்க வசம். ஒரு நாள் நான் செஞ்சது உண்மை நீ தெரிய போது, அன்னைக்கு நீ என்ன பண்ண போற, தலைகுடி போற. சொல்றோம் இல்லையா, நான் எவ்வளவு கரெக்டா இருக்குன்னு உனக்கு தெரியல, எப்படியெல்லாம் உனக்கு செஞ்சிருக்கேன், நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் உனக்கு தெரியல, ஒரு நாள் தெரிய போது, அன்னைக்கு நீ அழ போற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சொல்றாரு, நீதி என்னும் மார்க்க வசத்தையும் சமாதான சுவிசேஷத்தை ஆயத்தம் என்னும் பாதரட்சியும். பாதரட்சினா என்ன, செப்பல். நான் ஒரு வீட்டுக்கு போறேன்னா என்ன இருக்கணும், ஒரு வீட்டுக்கு போட்டுட்டு போறேன், என் பாதரட்சி ஒரு வீட்டுக்கு போறேன், அந்த வீட்டுல என்ன இருக்கணும், ஐயோ போய் அந்த அம்மாவையா கூப்பிட்ட அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது. நம்மள சொல்லுங்கம்மா, சொல்ல, நான் ஒரு வீட்டுக்குள்ள போறேன்னா அவங்கள குழப்பி அவங்கள என்ன பண்ணேன், அவங்க பிரச்சனையை கேட்டு அவங்களுக்கு தீர்வு சொல்றேன்னு சொல்லி என் மண்டையில இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு வந்தேன்னா கடைசியில பிரச்சனை டபுள் பிரச்சனையா மாறி. இப்ப நான் போறேன்னு சொன்னா சமாதானம். அதான் சொல்றாரு, சமாதானம் என்னும் பாதரட்சையே, நீ பாதரட்சியை கழட்டி வைக்கிற நாங்க சமாதானம் இருக்கணும். ஒரு குடும்பத்துல போறோம்னா அங்க சமாதானம் இருக்கணும். ஒரு இல்லத்துக்கு போறோம்னா அங்க சமாதானம் இருக்கணும். திருச்சபைக்கு வந்தேன்னா என்ன இருக்கணும், சமாதானம். அப்ப நான் என்ன பண்ணுமா, சமாதானம் என்னும் ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நான் இருக்க போது பொல்லாங்கான் ஏவும் அக்னியாஸ்து கூடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசி என்னும் கேடத்தை பிடித்து கொண்டவனா நான் என்ன பண்ணணுமா, பிடிச்சிருக்கேன். அப்படியே நீ எதிரி அப்படியே அம்பு வைப்போது, கத்தி வெட்ட போது என்ன பண்ணுவாங்க, சக் சக் அப்படியே மறைச்சிருக்கு. அவர் சொல்றாரு, உனக்கு விரோதமா பிசாசு எழும்புறாயா, உனக்கு விரோதமா தந்திரங்கள் இருக்கு, மாம்சத்தோடு ரத்தத்தோடு வான மண்டலங்களோடு அந்த ரோகாதிபதிகளோடு எவ்வளவு போராடுற. நீ செய்ய வேண்டியது ஒண்ணு மாத்திரம்தான், விசுவாசம் என்னும் கேடகத்தை என்ன பண்ணு, பிடிச்சு ஓடு. என்ன வந்தாலும் அந்த கேடகம் என்ன பண்ணு, பாதுகாப்பு. அழகியின் சூழ்ச்சியிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டு எடுக்கிற கடவுளாய் சொல்லுங்க. கடவுளா அவர் என்ன பண்றாரு, இருக்கிறாரு. எந்த காரியத்தை கொண்டோம், தேவையில்லாத காரியத்துக்குள்ள, தேவையில்லாத ஆடம்பரத்துக்குள்ள, தேவையில்லாத காரியத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. மூன்றாவது, அவ்விசுவாசத்திலிருந்து நம்மளை மீட்டு எடுக்கின்ற கடவுளாய். இந்த நிறைய நேரங்கள்ல நமக்கு என்ன ஆகும்னு சொன்னா, அவ்விசுவாசம் வந்துடும். நமக்கான நற்செய்தி பகுதி அது யோவான் 4ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். ஆண்டவர் சொன்னது சரியா, ஒரு மனுஷன் அவரை தேடி வர்றார். தேடி வந்து, ஆண்டவரே என் மகளுக்கு என்ன பண்ணுங்க, சுகத்தை கொடுங்கன்னு வேண்டாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, சுகத்தை கொடுப்பேன்னு சொன்னா
எத்தனை நாளைக்குயா அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேடுறீங்கன்னு சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? எத்தனை நாள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் சொல்லிட்டு சொல்றாரு, என்னையாச்சு பையனுக்கு? ஐயா ஜுரங்க ஐயா, போ வீட்டுக்கு போ, சுகம் வந்துடும். அவன் நம்பி போனா என்ன ஆயிடுச்சா? சுகம் வந்துருச்சு. ஆண்டவர் ஏன் அப்படி சொன்னாரு? உன் வீட்டுக்கு வரையான்னு சொல்லி இருக்கணும். இல்ல வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணி ஏதோ கொடுக்குற காணிக்கையை வாங்கிட்டு சாப்பிட்டு என்ன பண்ணிருக்கணும்? வந்திருக்கணும். அவர் சொல்றாரு, அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேடுகின்ற சந்ததிகளா இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக நான் என்ன பண்றேன்? ஆண்டவரை ஏமா ஆலயத்துக்கு போனேன், அங்க போனா ஆண்டவர் எனக்கு இது கொடுப்பாரு. நான் காணிக்கை கொடுத்த ஆண்டவர் எனக்கு இது கொடுப்பாரு. ஆண்டவர் எனக்கு இது செஞ்சாருன்னா கொடுப்பாரு. இந்த பிள்ளைகளை வளர்க்குற பெற்றோர்களை சில பேர் கேள்விப்பட்டுங்க, பிள்ளைய நல்லா படிக்கணும், ஏன் நல்ல இடத்துல இருக்கணும், அதுதான் கடைசி காலத்துல ஏதாவது என்ன பண்ணுவான் எனக்கு கொஞ்சம். சில பேர் சொல்லுவாங்க, என்ன பார்க்கலன்னு கூட பரவாயில்லைங்க, அவன் நல்லா இருந்தா அவங்க நல்லா இருந்தா. இன்னைக்கு நான் ஆண்டவர் ஏன் இப்படி சொன்னாருன்னா, வெறும் அற்புதத்துக்காக மாத்திரம் தேடுகிறவங்களா நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதான் மூன்றாவது தலைப்பு, அவ்விசுவாசத்தில் இருந்து நம்மை இருக்கிறவரா இருக்காரு. உங்க கூடவே நான் எல்லா நேரம் உட்கார்ந்து இருக்க மாட்டேயா, எல்லா நேரம் பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஆலயம் இருக்குயா, நான் அழுதாலும் ஆண்டவர் கேட்பாரு, நான் கண்ணீர் விட்டாலும் ஆண்டவர் என் கண்ணீர் விடுவாரு. நான் எல்லா நேரம் யாராவது ஒருத்தரை தேடி போய் நான் ஜெபம் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். என் பாவத்திலிருந்து யாராவது ஒருத்தங்க என்னை விடுவிக்கணும்னு நினைக்க வேண்டாம். நாமளே நம்முடைய பாவத்திலிருந்து விடுவித்து வெளியே வர முடியும். என் குடும்பத்துல ஒரு பிரச்சனை, யாருக்கிட்டையாவது போய் சொல்லி தீர்வு வேண்டாம். உட்கார்ந்து 4 பேர் கூடி என்னங்க பிரச்சனை, நமக்குள்ள என்ன பிரச்சனை, என்னாச்சு, ஒரு சாரி தானே போங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல நம்ம பிரச்சனையை வெளியே சொல்லி அது அவங்களுக்கு என்னவாயிருது? நியூஸா மாறிங்க. அதே நேரத்துல அது யாருக்கு சொல்லலாம்? பாஸ்டருக்கு, ஊழியக்காரர் சொல்லி என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். ஆனா எல்லா நேரங்களையும் நாம எல்லாரையும் என்ன பண்ணக்கூடாது? தேடி கொண்டுட்டு இருக்க கூடாது, நம்பிட்டு இருக்க கூடாது. அதான் சொல்றாரு, அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்பினாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? விசுவாசிப்பீங்களா? செஞ்சாலும் பரவாயில்ல, செய்யாங்காட்டியும் பரவாயில்ல, நான் ஆண்டவரை என்னாலும் வயசாயிட்டாலும் அவர் தான் என் அப்பா, படுத்த படைக்கில் இருந்தாலும் அவர் தான் எனக்கு அப்பா, முடியாம இருந்தாலும் அவர் தான் எனக்கு அப்பா, மறித்து போனாலும் அவர் தான். நம்ம என்ன பண்ணோம்? இன்னைக்கு நிறைய நேரம், ஐயா எனக்கு இது வேணும் அது வேணும் ஜெபம் பண்ணுங்க, நல்லது. செஞ்சாலும் செய்யாகட்டியாலும், நன்மை கிடைச்சாலும் கிடைக்கிட்டாலும், நான் நம்புகின்ற பாத்திரம் யாரு? நான் நம்புகின்ற பாத்திரம் யாரு? கடவுள். நீங்க பாருங்க, என்னதான் வந்தாலும் கடைசியில யாருக்கிட்ட வந்து நிற்பாங்க? அம்மா கிட்ட. பொண்ணா இருந்தாலும் பையன் இருந்தாலும் ஓடி வந்து யாருக்கிட்ட சொல்றோமோ இல்லையோ, உங்க அம்மா கிட்ட. எங்க அம்மா செய்யறாங்க செய்ய மாட்டாங்க இல்ல, ஒன்றும் பண்றாங்க பண்ண மாட்டாங்க இல்ல, இன்னும் என்ன பண்ண மாட்டாங்க செய்ய மாட்டாங்க. ஒரு நாள் ரொம்ப சொந்தத்துல ஒரு என்ன பண்ணாங்க, திட்டாங்க. ஒரு சொந்தத்துல ஏதோ ஒரு காரியத்துக்காக. உடனே எங்க அப்பா கிட்ட சொன்ன உடனே, அவங்கெல்லாம் பெரிய இதுவாரு, அவரு போய் சொல்லிட்ட, நீ என்ன பண்ண ஏது பண்ண அப்படி இப்படின்னு என்ன பண்ணிட்டாரு. சொந்தம் தான் அவங்களும். சொன்ன ஒண்ணுமே என்ன பண்ணல, அவர் சொல்ல, உடுமா அவங்க அப்படித்தாமா அப்படின்ட்டு. உடனே எங்க அம்மா கிட்ட வந்து எங்க அக்கா சொல்லுது. சொன்ன உடனே எங்க அம்மா என்ன பண்ணாங்க, ஓடி போய் சண்டை போய் அவங்கள இது பிடிச்சி திட்டல, 4 வார்த்தை அவங்கள திட்டு. என் பொண்ணு திட்டுறதுக்கு அவங்க யார்? அவங்க வீட்டுல நல்லா இருக்காங்களா, அவங்க சரியா இருக்காங்களா, இதுவா இருக்கு. உடனே 2 செகண்ட்ல எங்க அக்கா என்ன பண்ணிச்சு, கண்ணை. எனக்கு ஒண்ணுமே புரியுது. எங்க அம்மா போய் என்ன பண்ணல, சண்டை போடல. எங்க அம்மா போய் அவங்க கிட்ட கேட்கவும் இல்லை, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எங்க அம்மா விசாரிக்கவும் இல்லை. எங்க அம்மா என்ன பண்ணாங்க, 2 வார்த்தை திட்டுனாங்க. அப்போ என் கஷ்டத்தை கேட்டு எனக்காக 2 வார்த்தை எங்க அம்மா. உடனே எங்க அக்கா கண்ணீரை, ஏன் என் பிரச்சனையை ஆண்டவர் முழுசா தீர்ப்பாரா? தெரியாது. என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடுமா? தெரியாது. ஆனா ஆண்டவர் செய்யறது என்ன? உன்னுடைய அவிசுவாசத்தில் இருந்து ஆண்டவர் உனக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார். பிரச்சனை வரும், சூழ்நிலை வரும், கண்ணீர் வரும், இழப்பு வரும், வேதனைகள் வரும். அவைகள் மத்தியில் நீ ஓட வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கிறாரு. நீ மீண்டும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு என்ன பண்றாரு? சொல்றோம் இல்லையா, கொஞ்சம் அப்படிதாம்மா இருக்கும், கொஞ்சம் கசப்பாதான் இருக்கும், அந்த மருந்தை குடிச்சு பாரு, கொஞ்சம் வலியாதான் இருக்கும், அந்த ஊசியை போட்டு பாரு. ஆனா அதை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு சுகம் இருக்கு இல்லையா? நானும் 5 ஊசி போட்டவன் தான். ஊசினா ஒரு இதுவா
தாங்கிடு, சரியாயிடும். அந்த மாத்திரையை குடிச்சு பாரு, சரியாயிடும். தலைவலியை தேய்ச்சி பாரு, சரியாயிடும். தைலத்தை தேய்ச்சி பாரு, சரியாயிடும் சொல்றோம் இல்லையா? ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ணுகிறவரா இருக்கார். இந்த உலகத்துல நமக்கு நிறைய போராட்டம் இருக்கியா, நிறைய வீட்பழி இருக்கு, நிறைய சூழ்நிலை நாம மாட்டிருக்க போறோம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த படகுல இருக்கும் பொழுது எல்லாரும் பயப்படுறாங்க, ஆண்டவரை தட்டி எழுப்புறாங்க. ஏந்தவனே சொல்றாரு, உங்களிடத்துல அற்ப விசுவாசிகளையே திட்டுறாரு. ஏன் உங்க விசுவாசி இல்லையா? 3.5 வருஷம் உங்க கூட தான் இருந்தேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், படுத்தேன், என்னை எப்படியெல்லாம் பாத்தீங்க. நான் எழுந்து கடலையும் காற்றையும் அமைதியா இருந்து சொல்லணும்னு அவசியம் இல்லையே. நீங்க 12 பேர் இருக்கீங்கல்ல, எல்லாரும் கூடி இருந்து எல்லாரும் வாங்க ஜபம் பண்ணலாம். ஐயோ இப்படி காத்தடிக்குது, இப்படி கடல் அடிக்குது, இப்படி இருக்கு, அவர் தூங்குறாரு, அவர் தூங்கட்டும், எல்லாரும் கையை கொடுத்து ஜபம் பண்ணியிருந்தா இந்த காற்று கடலையும். ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசி. ஜெபம் பண்ணி பாத்தீங்களா? இல்ல நீங்க விசுவாசத்துல சொல்லி பாத்தீங்களா? இல்ல நம்பிக்கையில இந்த காற்றை கடலை அமைதியா சொல்லி பாத்தீங்களா? இல்ல ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்கிற கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணீங்களா? எல்லா நேரத்திலும் யாரையோ ஒருத்தரை தேடிக்கிட்டு என் பிரச்சனைக்கு, என் போராட்டத்துக்கு தீர்வு இல்லை. ஆண்டவர் என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவரா இருக்கிறார். அதனாலதான் 3ஆவது தலைப்பு, உன் அவ்விசுவாசத்திலிருந்து நம்மை மீட்டு எடுக்கின்ற கடவுள். இருக்கிற இடத்துல கண்களை மூட போறோம். எனக்கு நிறைய போராட்டம் இருக்குல்லையா, என்ன செய்யுது? என் போராட்டத்திலிருந்து நான் எப்படி விடுதலையாக்க போறேன்? ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நான் கடந்து ஓடும். எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கையா, ஆண்டவர் என்னை மீட்டு எடுப்பாரு. அவரை நம்புறது மாத்திரம் தான் எனக்கு பலன். அவரை நம்பி ஜீவித்து ஓடும் பொழுதுதான் ஆண்டவர் என்னுடைய எல்லா காரியத்திலிருந்தும் என்னை மீட்டு எடுக்கின்ற கடவுளாய், என்னை சுமந்து செல்லுகிற கடவுளாய், என் கஷ்டத்தை, கண்ணீரை, என் போராட்டத்திலிருந்து விடுதலைக்கிற கடவுளால் அவர் இருக்கிறார். ஒரே ஒரு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். என்னை மீட்டு எடுத்து என்னை வாழ வைக்கிற அன்பு கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. என்னை நேசிக்கிறாரையா, என் கண்ணீரை பார்க்கிறாரு, என் கவலையை பார்க்கிறாரு, என்னுடைய அவிசுவாசத்திலிருந்து என்னை மீட்டு எடுக்கிறவரா இருக்கிறாரு. அவரை நோக்கி பாருங்க. அவரையே உங்களுக்கு ரட்சகர், அவரையே உங்களுக்கு மீட்பர், அவரே உங்கள் வாழ்க்கையில் போராட்டத்துக்கு, கவலைகளுக்கு, கண்ணீருக்கு விடுதலையை கொடுக்கிற கடவுளா இருக்கிறார். நீங்க நேசித்து வழிநடத்துகிற நல்ல கடவுளை, நீர் எங்களை மீட்டெடுக்கிற கடவுள்ப்பா. எங்களை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. நாங்க நிறைய காரியங்கள்ல சோர்ந்து போயிருக்கோம், நிறைய காரியங்கள்ல துவண்டு போயிருக்கோம், நிறைய காரியங்களை உங்களை விட்டு வெளியே ஆண்டவரை ஓடி போயிருக்கோம். இன்னைக்கே நாங்கள் திரும்பி வரோம்ப்பா. நீர் எங்களை ஏற்றுக்கொண்டவராய், எங்களை அரவணைக்கிறவராய், இனி அழுது கொண்டுராய், என்னை துக்கம் உன்னை வீடு இருக்காது, அவர் கேட்ட உடனே மறு உத்தரவு அளிக்கின்ற கடவுளா இருக்கிறேன்னு சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. உண்மையே நம்பி நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம்ப்பா. எங்கள் கண்ணீர்களை, கவலைகளை, கஷ்டங்களை நீக்கி எங்களை வாழ வைக்கும்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய அன்பின் கரம், அன்பின் கிருபை எங்களோடு எங்கள் வழி நடத்தும். நசரனாகிய இயேசுவின் வழியை வேண்டுகிற ஒரு நல்ல